மக்களே வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 நடக்குது. ஆனா, ஒரு வருஷமா ரன் அப் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. யாரோட கூட்டணி, யாரு ஜெயிப்பா இதெல்லாம் பத்தி தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடே பேசிட்டு இருக்கும்போது நம்ம பேசாம இருக்க முடியுமா? 3 எலக்ஷன் ஜங்கீஸ் அத பத்தி பேசப் போறோம். என் பேரு டி.என். ரகு என்கின்ற டி.என்.ஆர். நான் பேசிக்கலி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜர்னலிஸ்ட்டு. நான் அரசியல் பெரிய பேஷன். என்னோட கெஸ்ட் யாருன்னு பார்த்துடலாம். மிஸ்டர் சுரேஷ் கல்யாணராமன். அவர் வந்து அமெரிக்காலேருந்து இந்த எலக்ஷன அப்சர்வ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அப்பன்னா எந்த அளவுக்கு அவர் தேர்தல காதலிக்கிறாரு, பேஷனேட்டா ஃபாலோ பண்றாரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேசும்போது தெரியும். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கா அந்த தேர்தல் பார்த்துட்டு இருக்காரு. சார் வெல்கம். அடுத்தது சித்தார்த் பிரபாகர். இவர் வந்து ஒரு ஒரு டைனமிக் இண்டிபெண்டன்ட் ஜர்னலிஸ்ட். டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ், பிடிஏ இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. கிரிக்கெட்லேயும் ஆர்வம் உண்டு. கிரிக் பஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு சித். என்னோட இனிய நண்பர். சித் வணக்கம். வணக்கம் டிஎன்ஆர். ஸோ நம்மள இணைக்கிறது வந்து நம்ம லவ் ஃபார் எலெக்ஷன்ஸ் இல்லையா? நம்மளுக்கு எந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நம்ம வந்து ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கும் ஒரு உள்ளார ஒரு ஒப்பீனியன் இருந்தால் கூட ஒரு ஆப்ஜெக்டிவாக பார்க்க போகிறோம். என்ன சொல்கிறீங்க சுரேஷ்? அப்சல்யூட்லி. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள் உங்களுக்கு எலெக்ஷன் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஜென்ரலாகவே சின்ன வயசுலேருந்தே ஐ பீன் இன்ட்ரெஸ்டட் இன் பொலிட்டிக்கல் எவென்ட்ஸ், எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அது இப்போது யூஎஸில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருந்தாலும் சரி, எல்லா எலெக்ஷனும் ரொம்ப கூர்மையாக பார்த்துட்டு அதில் இருக்க ரிசல்ட்ஸை வச்சு டேட்டாவை பார்த்து அனாலிசிஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட். எஸ், சென்னையில் தான். ஆமாம், அப்போயே எலெக்ஷன் ரிசல்ட் உண்டு. இன்ஃபேக்ட் நாங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே 6 வயசு தான் இருக்கும் எனக்கு எமர்ஜென்சி வரும்போது. அப்போவே எமர்ஜென்சியோட தாக்கத்தை கண்ணால் பார்த்தவன். ஸோ அந்த ஒரு சமயத்துலேருந்தே அரசியலில் அட்லீஸ்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த என்ன ரிசல்ட் வருதுன்றதுல ஒரு யூஸ் பண்ணோன்னே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சா? தமிழ்நாடு எலெக்ஷன் எஸ்பெஷலி இந்தியா எலெக்ஷன். யூஎஸ் எலெக்ஷன் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் 1988 யூஎஸ் எலெக்ஷன்ஸையும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அங்கேயும் நான் வந்து எலெக்ஷன்ஸை ரொம்ப கூர்மையாக பார்க்குற ஆள். ஸோ ஓவரால் கரண்ட் எவென்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள். ஸோ எலெக்ஷன்ஸ்னு வரும்போது அதில் ஒரு அடிஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது எப்படி போகுது, டைரெக்ஷன் எப்படி இருக்குது, அதில் அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் என்ன மாதிரி பீப்புள் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஒரு டேட்டா அனாலிசிஸும் பண்ணுறது, ஒரு டேட்டா சென்ட்ரிக்காக ஒரு வியூ பார்க்கணுன்றது என்னுடைய ஒப்பீனியன். நைஸ் சுரேஷ். அடுத்தது சித் உங்களோட இன்ட்ரெஸ்ட் எப்படி? நீங்கள் வந்து உங்களோட ரிப்போர்ட்டிங் ஒர்க்கை நான் பார்த்த வரைக்கும் அரசியல் மட்டும் இல்லை, சிவிக் இஷ்யூஸு, அப்புறம் வந்து ஸ்போர்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் கவர் பண்ணிக்க ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கீங்க. இன்ட்ரெஸ்ட் இன் எலெக்ஷன்ஸ் அது எப்படி ஆரம்பிச்சது உங்களுக்கு? சார், நான் மெயினாக ஆக்சுவலி ரிப்போர்ட்டாக எலெக்ஷன்ஸில் அவ்வளோ அதிகமாக பண்ணதில்லை. பட் எலெக்ஷன்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், ட்ரெண்ட்ஸை பார்த்துட்ருக்கேன், அரசியல் கட்சி தலைவர்களோட ரெகுலர் டச்சில் இருக்கேன். நான் வந்து நிறைய ரிப்போர்ட்டாஜ் பண்ணது வந்து க்ரைமு, ஒயிட் காலர் க்ரைம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம், அதெல்லாம் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஒரு பாலிட்டிக்ஸ்க்கும் பாலிசி அண்ட் எக்கானமி அந்த ஒரு இன்டர்செக்ஷன், கரப்ஷன் எப்படி மக்கள் வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது இந்த கவர்மெண்ட்டோட பாலிசிஸ்னால, லீடர்ஸோட டிசிஷன்ஸ்னாலங்கிறது வந்து க்ளோஸாக பார்த்துருக்கேன். ஸோ ஐ ஆல்சோ சி அது ஒரு பாலிட்டிக்ஸாக தான் நானும் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் வந்து என்னை பொறுத்தவரை ஒரு டிஃப்ரெண்ட்டான எலெக்ஷன். ஸோ நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஃபாலோ பண்ணேன். நார்மலாக இருக்கிறத விட அதிகமாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம பேசிகிட்டு இருக்கோம் ஒரு யூடியூப் சேனலில். அப்பப்போ நீங்கள் ஹிந்தி சேனல்லாம் வேறு பேசுகிறீங்க யூடியூப் சேனலில். எங்களுக்கு எதுவும் புரியாது நாங்கள் பார்த்தா. பட் ஐம் ஸோ ஹாப்பி. சென்னையிலேருந்து ஹிந்தி சேனலில் போய் நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பேசுகிறீங்க. நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். எஸ்பெஷலி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் டீலிமிட்டேஷனுக்கு அகேன்ஸ்டாக பேசினது, இல்லை 2024 வந்து 39 out of 39 ஸ்வீப் பண்ணது, ராகுல் காந்தியை சப்போர்ட் பண்ணது. அதனால் வந்து எஸ்பெஷலி நம்ம அந்த பீகார் பற்றி ஒரு ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணாங்கல்ல, பீகார் லேபரர்ஸ் பற்றி. ஸோ என்னை பொறுத்தவரை நரேந்திர மோடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷன் தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுனால ஹிந்தி பெல்ட்டில், ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு பற்றியான இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் அவங்க ஃபேமிலிஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க, தமிழ்நாடு கேரளாலாம் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு சேர்னிங்கும் நடந்துட்டுருக்குங்கிற மாதிரி. ஏன் மோதியை எதிர்க்கிறாங்க, ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, ஏன் ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு இல்லை, ஏன் ஹிந்தியை எதிர்க்கிறாங்க, அந்த மாதிரி விஷயம். ஓகே, ஸோ கிளாட். சரி, ஒரு மும்மூர்த்திகள் வைக்கலாமா நம்மள? எலெக்ஷன் மும்மூர்த்திகள். ஓகே, பட் நாங்கள் செக்யூலருக்கு எங்களோட அவுட்லுக்கு பேர் மட்டும் தான் அப்படி சும்மா சொன்னேன். சுரேஷ் வந்து 2026 எலெக்ஷன் இஸ் அப்பான் அஸ். நம்ம ஓட்டு போட போகிறோம். நீங்கள் உங்களுக்கு ஓட்டு இருக்கா? எனக்கு ஓட்டு கிடையாது. ஓவர்சி செலக்டர்ஸ் அதெல்லாம் வரல. கிடையாது. ஓகே, என்ன நடக்க போகுது இப்போ? வந்து திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைப்பாங்களா? இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அப்புறம் வந்து ஏடிஎம்கே கம்பேக் கொடுப்பாங்களா? விஜய் நியூ என்ட்ரண்ட்டு 8% ஓட்டு வாங்கி
ஒரு ரெகக்னைஸ்டு பார்ட்டியாக இருக்காரு நாம் தமிழர் கட்சி சீமானோடது. ஸோ இவங்க 4 பேரும் களத்தில் இருக்கிறாங்க. ஓவராலாக உங்களோட இது என்ன, எதிர்பார்ப்பு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எலெக்ஷன், மல்டிபிள் ஆங்கிள்ஸில். நம்ம வந்து 4 முனை போட்டின்னு சொல்கிறோம், 5, 6, 7 மணி வரைக்கும் போயிடுச்சு. பட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 4 மெயின் எலிமெண்ட். சீமானை சேர்ப்பீங்க? சீமானை வந்து சீமான் வந்து நீங்கள் வந்து அவர் வந்து ஜம்ப் ஆகிட்டே இருக்காருன்ற ஒரே காரணத்தினால நம்ம வந்து அவரையும் அந்த லிஸ்ட்டில் போட்டு தான் ஆகணும். ஏன்னா விஜய் வந்து இன்னும் நமக்கு ரா டேட்டா கிடையாது, வேற சீமானுக்கு 8% ரா டேட்டா இருக்குது. கரெக்ட். அதனால் வி கேனாட் இக்னோர் ஹிம். நம்ம வந்து சரி அவர் வின் பண்ண மாட்டார், சிஎம் ஆக மாட்டார், இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட வந்து சிஎம் ஆகிடுவாரா சீமான் அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக நடக்காது. அதே விஷயத்த நான் விஜய்க்கும் சொல்லுவேன், அவர் சிஎம் ஆகிடுவார்னா நிச்சயமாக அவர் சிஎம் ஆக முடியாது. அதை நான் தைரியமாக சொல்ல முடியும் இந்த எலெக்ஷனில். இந்த எலெக்ஷனில் ஸோ அப்போ நீங்கள் சிஎம்மாக யார் வருவார் அப்படின்னு கேட்டால் போட்டி 2 பேருக்குள்ளே தான். நான் 4 மணி போட்டியாக இருக்கலாம், 6 மணி போட்டியாக இருக்கலாம், 8 மணி போட்டியாக இருக்கலாம். இப்போது இன்ட்ரெஸ்டிங்னு ஏன் சொல்ல வந்தேன்னா, ஃபார் தி ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர் ப்ரைம் கேரியரை விட்டுட்டு விஜயகாந்த் வந்தார், அது வேறு விஷயம். பட் ஆனால் இவர் வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் நிறைய கவரக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸை கவர்றாரு. பட் எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போடுறாங்க அது பின்னாடி வரேன் நான். டெஃபினட்டாக ஒரு ஈர்ப்பு சக்தி அவருக்கு மேலே இருக்குது, அவருக்கு ஒரு பஸ் இருக்குது. அவர் வெளியே வராட்டாலும் நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க இன்னி வரைக்கும். பட் போடுவாங்களா இல்லைன்றது நமக்கு 2030 பேசுகிறாங்க, அதை பற்றி எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ இப்போ போட்டி வந்து சிஎம் யாருன்னு பார்த்தா ஸ்டாலின் அவர்களா எடப்பாடி அவர்களான்றது தான். அதில் விஜய் நிச்சயமாக கிடையாது. எதிர்க்கட்சி தலைவராக கூட அவரால் ஆக முடியாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அது தப்புனா நானே வந்து உங்ககிட்ட வந்து May 4th வந்து சொல்லிடுறேன், நான் தப்பு பண்ணிட்டேன் சார்ன்னு சொல்லிடுறேன். நம்ம ஒப்பீனியனை ஃப்ரீயாக சொல்லல, இல்லை நான் வந்து ரொம்ப இல்லை ஓப்பனாக பேசுகிறேன். நமக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, இவரை சார்ந்து பேசணும் அவரை சார்ந்து பேசணுன்றது கிடையாது. எலெக்ஷன் வந்து எடப்பாடி அவர்கள் வரணுமா சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வரலாம்ன்றது தான் ஒரு மெயின் பாயிண்ட்டு. இதில் யாரோட ஓட்டை விஜய் பிரிப்பார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். யாராலையும் அதை கணிக்க முடியாது. ஆனால் ஓவராலாக அவரோட கேம்பெயின் எப்படி இருக்குது அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் என்ன சொல்லி வராரு, யாரை சொல்லி வராரு, நான் எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்கிறாரு. அப்போ யார் ஓட்டை பிரிக்க போகிறாரு அது மக்களுக்கே தெரியும். அவர் திமுக எதிர்ப்பு, திமுக தீய சக்தின்னு சொல்கிறாரு. அப்போ யாரோட ஓட்டை எடுக்க போகிறாரு? ஸோ அதே மாதிரி முதல்ல பாஜக பற்றி நிறைய பேசினார், பட் இப்போ அதை பற்றி பேசலை. பட் ஸ்டில் ஓவரால் அவர் ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அப்போ யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாரு? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2ல் அதிமுக ஓட்டை பிரிக்க போகிறாரு, அந்த 3rd ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸில் திமுக ஓட்டை பிரிக்க போகிறாரு. இதுதான் எலெக்ஷன் நட்ஷல். இதுதான் சார். அதிமுக ஓட்டை நிறையா பிரிக்க போகிறாரா? இன்றைக்கி நிலையில் எனக்கு தெரிஞ்சு சென்னை ஏரியாவில் பிரிக்க போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். சபர்பன் ஏரியாலையும் கொஞ்சம் பிரிக்க சான்ஸ் இருக்குது. ரூரல் ஏரியாஸில் தான் அவரால் பிரிக்க முடியுமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அதில் என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் இஸ் கோயிங் டு பி போலரைசேஷன் வர்சஸ் கவுண்டர் போலரைசேஷன். அதை அவர் பிரேக் பண்ணி ஒரு சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் ரூரல் ஏரியாஸில் கொண்டு வருவார்ன்றது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதில் தான் இந்த எலெக்ஷன் டிசைட் ஆக போகிறது. சார் இப்போ அதாவது விஜய் யார் ஓட்டை அஃபெக்ட் பண்ணுறாருங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட்டே அமையுன்றீங்க? அப்சல்யூட்லி. அது எடப்பாடி சிஎம்மா ஸ்டாலின் அவர்கள் சிஎம்மாங்கிறது முடிவாகும். எஸ், இப்போ இவங்க மேத்ஸ் சார், அது எலக்ட்ரல் மேத். நீங்கள் டேட்டா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ஓட் பேங்க் இருக்குது. ஈவன் தோ ஏடிஎம்கேஸ் ஓட் பேங்க் இஸ் கம்மிங் டவுன். ஓகே, பட் கம்மிங் டவுன் ஆனாலும் எடப்பாடி இஸ் அ ஃபைட்டர். அவர் வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டார். அவரோட கேம்பெயின் எல்லாரும் பார்த்துருக்கோம். டெஃபினட்டாக இஸ் நாட் அ புஷ் ஓவர். பாயிண்ட் டேக்கன். எனக்கு சில கேள்விகள் இருக்குது, அதை என்னோட ஒப்பீனியன் சொல்லும்போது உங்களுக்கு நான் கேட்குறேன். சித்தார்த், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட அவுட்லுக் என்ன இந்த 2026 அசம்பிளி எலெக்ஷன்? டிஎன்ஆர் சுரேஷ் கரெக்டாக சம்மரைஸ் பண்ணியிருக்காரு. பட் இந்த எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடுடைய ஹிஸ்ட்ரியில் இல்லை தமிழ்நாடுடைய கண்டெம்பரரி ஹிஸ்ட்ரியில் ஏன் ரொம்ப ஹிஸ்டாரிக்காக இருக்குங்கிறதுக்கு இன்னும் நிறைய சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 2021 எலெக்ஷனை பார்க்குற போது இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் விதவுட் கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா. 2021 எலெக்ஷனு. அதில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ வருஷம் வெயிட்டிங்கில் இருந்தவர் சிஎம்மாக ஆகிறாரு. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி கூட நம்ம பார்த்தோன்னா சிஎம் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய ஆதரவு நிலை இருக்குது. ஈவன் அமாங் ஃபென்ஸ் சிட்டிங் ஓட்டர்ஸு சிஎம் ஸ்டாலினை இன்னும் அவர் ஒரு நல்ல லீடராக பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது. ஆனால்
2026 ஏன் இம்பார்ட்டண்டான எலெக்ஷன்னா அஃப்கோர்ஸ் விஜயோட வருகை, அவர் யாரோட ஓட்டை பிரிக்க போகிறாரு, டிஎம்கேவோட ஓட்டை பிரிக்க போகிறாரா, ஏடிஎம்கே ஓட்டை பிரிக்க போகிறாராங்கிறது வந்து எல்லாமே விஷயம் இருக்குது. ஆனால் விஜயோடைய சக்ஸஸ், எலக்டோரல் சக்ஸஸ் ஒரு எக்ஸ்டென்ட் ஆஃப் இஸ் எலக்டோரல் சக்ஸஸ், இட் இஸ் டைட் டு எடப்பாடி பழனிசாமியோடைய ஃபியூச்சர், தட் இஸ் ஏடிஎம்கேவோட ஃபியூச்சர் ஆஸ் வெல் அஸ் டிஎம்கேவோடைய ஆஸ்பிரேஷன்ஸ். எனக்கு நமக்கு தெரியும் எம்ஜிஆரோட வருகைக்கு பிறகு டிஎம்கே ஒரு வாட்டி கூட ஆன்டி இன்கம்பன்சி எலெக்ஷனை வின் பண்ணது கிடையாது. சரியா? எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா மட்டும்தான் ஆன்டி இன்கம்பன்சியை பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஎம்கேக்கு அது ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நம்ம பார்க்குறோம் 23 பார்ட்டியோடைய கூட்டணி வச்சுருக்காங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் இறங்கியிருக்காரு பிரச்சாரத்துக்கு, பிரகாஷ் ராஜ் இறங்கியிருக்காரு பிரச்சாரத்துக்கு, சத்யராஜ் இறங்கியிருக்காரு பிரச்சாரத்துக்கு, தேஜஸ்வி யாதவ் இறங்கியிருக்கிற அவங்களுடைய ஆட்சி இவ்வளோ நல்லா இருந்துச்சு, நிறைய விஷயத்தில் நல்லா இருந்துச்சு ஆட்சி. ஆனால் ஆட்சி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இவங்களாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்ஸை பீட் பண்ணுறது வந்து அவங்க மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவங்களுடைய இலக்கா அது இருக்குது, நாங்கள் எலெக்ஷனை மறுபடியும் ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு இலக்கு இருக்குது. ஸோ விஜயோட வருகை இந்த 2 பார்ட்டி, தமிழ்நாடு ஆண்ட 2 பார்ட்டியோடைய ஃபியூச்சரை பாதிக்கிற மாதிரியான ஒரு எலெக்ஷனாக பார்க்குறேன். அப்சல்யூட்லி நல்ல பாயிண்ட்டை சார் சொல்லுங்கள். ஒரே ஒரு சின்ன விஷயம் அந்த விஷயத்தில், இப்போ எம்ஜிஆர் இவரை கொண்டு வந்ததுனால நான் சொல்கிறேன். 72ல் திமுக பண்ண தப்பை 2024க்கு அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் பண்ணல, விஜய் வந்தப்புறம். அது ஒரு நுணுக்கமாக அரசியலை பார்க்குறவங்களுக்கு அது புரியும். 72ல் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாங்க அன்றைய திமுக அரசு. ஆனால் இன்னைக்கு கரூர் விஷயம் நடந்த அப்புறமும் இன்றைய திமுக, இன்றைய முதலமைச்சர் அதை வந்து ரொம்ப எதுவுமே நடக்காத மாதிரி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு. அப் அன்டில் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போச்சு, அங்கே தான் வந்து ஜனநாயகம் படமும் நிறுத்தப்பட்டது. திமுக அவருக்கு பெரிய குடைச்சல் இது வரைக்கும் கொடுக்கவில்லைன்றது. அதாவது திமுக நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ தலைமை அவங்க வந்து விஜய் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. பட் அந்த ஈகோ சிஸ்டம் எதுவும் விஜய் பண்ணல. ஈகோ சிஸ்டம் விட்டுருங்க சார். நான் வந்து அரசே அன்னைக்கு பண்ணிச்சு எம்ஜிஆருக்கு அகேன்ஸ்டா. அந்த திமுக அரசே கரூர் சம்பவத்துல வந்து விஜய் தான் காரணம்னு ஸ்டாலின் வந்து விஜய் தான் காரணம்னு யாருமே சொல்லல. அசம்பிளியில பேசினதெல்லாம் அந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துட்டு எது ஒரு அசம்பிளியில வந்து அந்த அவர் வந்து 2 மாதிரி பேசினாரு. தங்களோட கட்சி தொண்டர்கள் இருக்க யாருமே விரும்ப மாட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி பேசினாரு. அசம்பிளிக்குள்ளார வேற ஒரு டூன், அதாவது இவங்க இந்த பர்மிஷன்லாம் சரியா வாங்கல, லேட்டா வந்தாரு. ஆனா என்ன ஆக்ஷன் எடுத்தாரு? என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க அவரை டிஸ்டர்ப் பண்ணலன்னா உங்களோட ஆக்ஷன் வழியா தெரியணும். 41 பேர் இறந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு கான்ஸ்டபிள் கூட சஸ்பெண்ட் ஆகலை. இந்தியாவில் எங்கேயுமே நடந்திருக்காது. இங்கே நீங்கள் இது ஆர்சிபி ஸ்டாம்பீடுக்கு கமிஷனர் வரைக்கும் அவங்க வந்து ஆரம்பத்தில் சஸ்பென்ஷன்லாம். கரெக்ட். என்னோட பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஃபேராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அஃப்கோர்ஸ் விஜய் லேட்டாக வந்தார், மக்கள் கூட்டிட்டாங்க. அவ்வளோ மக்கள் கூடினதை பார்த்துட்டு நீங்கள் கலைய வைக்க வேண்டியது அரசோட கடமை இல்லையா? அவங்க விஜய் ரசிகலாம் நம்ம மக்கள் கிடையாதா? அவங்க உயிரை நீங்கள் காப்பாற்ற. 100% நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள். நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் பாயிண்டில் அவர் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனால் பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் தான் நான் பேசுகிறேன். எம்ஜிஆர் ஈக்குவேஷன் வரும்போது அது பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் தான் பேசுகிறேன். பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் வரும்போது பழைய திமுகவாக இருந்தால், பழைய அதுதான் நான் சொல்லுவேன். நான் வந்து பேரை சொல்ல வேணான்னு சொல்கிறேன். சொல்லலாமே. ஸோ நான் இவர் வந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு நடிகர், பாப்புலர் நடிகர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு, அவரை நம்ம டச் பண்ண வேணான்னு ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல் கணக்கு, ஒரு டிசிஷன். இது ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன். சில பேர் கரூர் சம்பவமே சிபிஐக்கு போகாம ஸ்டேட் போலீஸ்லயே இருந்ததுன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. எக்ஸாக்ட்லி. அதை வச்சிருக்க மாட்டாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அவங்க வந்து அவங்க பண்ண ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்குது. அதில் ஒன்று வந்து கரூர் இன்சிடெண்ட்டை அவங்க என்ன நினச்சாங்க, அவங்களுக்கு ஃபேவரபுளாக எடுத்துன்னு போகலாம், இவர் ரிட்டாலியேட் பண்ணுவார்னு நினச்சாங்க. எம்ஜிஆர் ட்ரீட்மெண்ட் விஜய்க்கு வரும்னு எதிர்பார்த்தாரு. ஜான் ஆரோக்கியசாமியாகவும் இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவும் இருக்கட்டும். முதல் 4 நாள் நீங்கள் பேசிங்கன்னா அவங்க வந்து திமுகவை தான் அட்டாக் பண்ணாங்க. 40 பேர் செத்து போயிருக்காங்க, அதை பற்றி கூட பெருசாக பேசாமல் திமுகவை அட்டாக் பண்ணாங்க, செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணாங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை அட்டாக் பண்ணாங்களே தவிர நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், லேட்டாக வந்துட்டோம், இது ஒரு மிகப்பெரிய இழப்புன்னு யாருமே சொல்லலை. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஆனால் இன்னும் சார், இப்போ நீங்கள் வெளிப்படையாக எடுக்கிற ஆக்ஷன் தான் நம்மளுக்கு தெரியும் உள்ள என்ன நடந்தது. இன்னி வரைக்கும் விஜய் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க திமுக தான் குறை சொல்கிறாங்க. கரூர் சம்பவத்துக்கும் அவங்கள தான் குறை சொல்கிறாங்க. இன்னும் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளுக்கு அது உண்மை இன்னும் வெளில வரல. பட் ஓவராலாக அவங்க ஃப்ரேம் பண்ணுறது வந்து எங்களோட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம், இப்போ அவர் எலெக்ஷன் கேம்பெயின் போக முடியாததுக்கு காரணம் திமுகன்னு சொல்கிறாங்க.
இப்போ எலெக்ஷன் கமிஷனில் தானே இருக்குது போலீஸு, அவங்க கண்ட்ரோலில் தானே இருக்குது. இருந்தாலும் அவங்கள பெருசாக அவங்க கூட சொல்லல. இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் அது சார் ஜனநாயக படத்துக்கே திமுக தான் நீத்தி வச்சிருக்குன்னு சொன்ன ஆளுங்க சார். ஸோ நெரேட்டிவ் செட் பண்ணுறது யார் வேணால் செட் பண்ணலாம், சோஷியல் மீடியாவில் நியூஸில் சொல்லலாம். ஆனால் நம்ம பார்க்குற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அப்படி சொல்கிறீங்க. ஒரு இன்ஃபார்ம்டு யூஸருக்கு, இன்ஃபார்ம்டு வியூவருக்கு தெரியும் இவங்க அவரை பெரிய லெவலில் விஜய் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல விரும்புகிறேன் சார். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸாக கண்ணுக்கு தெரியறது மட்டும் செய்திகள் கிடையாது. அதுக்கு உள்ளேயும் நடக்கும். அதுவும் திமுகவோட வரலாறை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டான பார்ட்டி அவங்க. வெளியில் ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், உள்ள ஒன்று நடக்கும். ஆனால் நான் சித்து பேசினதுல இருந்து, சித்தார்த் பிரபாகர் பேசினது ஒன்று நான் எடுத்துக்க விரும்புகிறேன். எக்ஸலண்ட் பாயிண்ட். எம்ஜிஆரோட எமர்ஜென்சிக்கு அப்புறம் திமுக ஆன்டி இன்கம்பன்சியை பீட்டே பண்ணல. அது மட்டும் இல்லை, காங்கிரஸ் இல்லாமல் அவங்க ஜெயிச்சது வந்து 89 மட்டும்தான். அப்போ எல்லாரும் செதறி கிடந்தாங்க, ஜானுக்கு செதறி கிடந்தாங்க. ஸோ கூட்டணியோட பலம் அவங்களுக்கு அப்போ தேவைப்படல. அதர்வைஸ் 96ல் அவ்வளோ ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும்போது அந்த டிஎம்சி உடஞ்சி வர வேண்டியிருந்தது. தனியாக நின்று ஜெயிப்போங்கிற தைரியம் அவருக்கு வரல. டிஎம்சிக்கு 40 சீட்டு கொடுத்து தான் வந்தார். அகெயின் 2006 2020 வரும் காங்கிரஸுக்கு வலு இழந்துக்கிட்டே இருந்தாலும் சப்போர்ட் தேவைப்பட்டது. இது வந்து எனக்கு இந்த தேர்தலில் திமுகவுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் எந்த தேர்தலையும் இருந்ததில்லை நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை, அது 2021 இல்லை. பட் வந்து இப்போ வந்து இவர் இன்கம்பெண்ட், ஸ்டாலின் வந்து சீஃப் மினிஸ்டர். ஸோ அதிகார பலம் இருக்குது, பணபலம் அஃப்கோர்ஸ் இருக்குது. ஏன்னா இந்தியாவிலே ஒரு பெரிய பணக்கார ரீஜனல் பார்ட்டி திமுக. கூட்டணி நீங்கள் சொன்ன மாதிரி 23 கூட்டணி இருக்குது. எல்லாத்தையோட முக்கியம், எதிர்க்கட்சிகள் செதறி போயிருக்காங்க. ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் அப்படியே செதறி போயிருக்கு. மத்தியில் இருக்கிற பிஜேபிக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஊடகங்கள், கேள்வி கேட்க வேண்டிய ஊடகங்கள் கேள்வி கேட்கல. யூடியூப் சேனல் முதற்கொண்டு யாருமே கேள்வி கேட்கல. இந்த ஸ்பூஃப் போடுறவங்க எல்லாமே விஜயை ஸ்பூப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பவரில் இருக்கவங்கள தானே கிண்டல் பண்ணணும், அதுதானே உலக நியதி. இங்கே என்னடான்னா விஜயை நீங்கள் கிண்டல் பண்ணால் உங்களுக்கு ட்ராக்ஷன் கிடைக்குது, வியூஸ் கிடைக்குது அப்படின்னா அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சாட்டை துறைமுருகன் மாதிரி. அப்புறம் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு சேனல் வந்தாங்க, செக்வேரான்னு ஒருத்தங்க ஆரம்பித்து கவர்மெண்ட்டை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து விஜய் தான் கிண்டல் பண்ணுறாங்க. அல்லது இந்த மாதிரி நம்ம ட்ரெண்டெல்லாம் பார்க்கணும். ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸை வச்சுக்கிட்டு இருக்கிற திமுக ஏன் வந்து பதட்டப்படணும்? இப்போ வந்து திடீர்னு சூப்பர் 6ன்னு சென்னைக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ. இது அவங்க ஒரு மேனிஃபெஸ்டோ கமிட்டி வச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எக்ஸ்டென்சிவாக ஒரு மேனிஃபெஸ்டோ கொடுக்குறாங்க. சடனாக 11th ஹவரில் சென்னைக்குன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ. இதுதான் விஜய் ஏற்படுத்துகிற இம்பேக்டா? நான் விஜய் வந்து சென்னையில் ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணுறாருங்கிறத கவுண்டர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக? அப்புறம் விஜய் வந்து எல்லாரையுமே குழப்பி விட்டுருக்காரு. நம்மளை மாதிரி அனலிஸ்ட் மட்டும் இல்லை, எப்படி அவருடைய வாக்குகள் நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னு தெரியாமல் தவிக்கிறாங்களா திமுக அதிமுக ரெண்டு பேர்? விஜயோட வருகை வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னா, ஒரு எலெக்ஷனில் பிரதான கட்சி டிஎம்கே ஏடிஎம்கேவுடைய பூத் லெவல் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த எலெக்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி வரைக்கும் எந்த பூத்தில் அவங்க கட்சிக்கு எத்தனை ஓட்டு வரப்போகிறதுங்கிறது வந்து அவங்க கணிக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஒரு அளவுக்கு கணிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி நமக்கு கிரவுண்ட்லேருந்து வர தகவல் என்னென்னா, டிஎம்கே ஏடிஎம்கேயோட கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோ ஓட்டு வராதுங்கிறதும் அவங்களால கணிக்க முடியல. எத்தனை ஓட்டு வரும் அப்படின்னா அவங்களுடைய ஃபாலோவர்ஸே டிவிகேக்கு ஓட் பண்ண போகிறாங்களாங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுனால தான் பார்ட்டிஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து பயங்கர நீங்கள் சொல்கிற கன்ஃபியூஷன் அங்கேருந்து தான் வருது. இப்போது நீங்கள் வந்து சென்னைக்கான மேனிஃபெஸ்டோ சொல்கிறீங்க. நான் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து மெட்ரோவில் ஒரு பயணம் செய்கிறது, இல்லை வந்து ஒரு 1.5 monthsக்கு முன்னாடி வைப் வித் எம்கேஎஸ்ங்கிற ஒரு விஷயத்தை பண்ணுறது. அவருடைய நீங்கள் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல், ஆக்சுவலி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினும் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினும் ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலாக மட்டும் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஷர்ட்ஸு பேண்ட்ஸு வாக்கிங்லாம் போகிறபோது கொஞ்சம் ஸ்மார்ட்டராக வேயா அந்த மாதிரிலாம் கூட வருவாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உடை வந்து கொஞ்சம் நம்ம அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஒரு லாஸ்ட் 2 monthsக்கு முன்னாடியிலேருந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினுடைய ட்ரெஸ்ஸிங் வந்து அவர் யூத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அப்பீல் ஆகணுங்கிற மாதிரி பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அவருடைய ஸ்பீச்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரெண்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாரு, இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறாரு. ஐ திங்க் ஆரா 10க்கு 10ன்னு ஹிப்ஹாப் தமிழோட பாட்டோட லைனை கூட அவர் ஆரா 10க்கு 10ன்னு கூட யூஸ் பண்ணியிருக்காரு. அது ஏன் நடக்குதுன்னா, இந்த ஜெனரேஷன் 21லேருந்து இப்போ 18, 21லேருந்து வர அப் டு 35 இருக்கிற ஜெனரேஷனை கவர்னோன்னு பார்க்குறாரு. எனக்கு அவங்க தான் விஜயோடைய மேஜர் ஓட்டர்ஸாக பார்க்கப்படுறாங்க. ஸோ இதுதான் வந்து நான் விஜயோட தாக்கத்தாக பார்க்குறேன். அதாவது அவங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு அது பெரிய விஷயங்கிற மாதிரி வெளியில் பேசிட்டு உண்மையிலேயே அவங்களுடைய வாக்குகள் நம்ம வாங்குறதுக்கு முயற்சி செய்யணும்னு ஒரு டிப்பிக்கல் பொலிட்டீஷியனாக
அரசியல் கட்சி தலைவரா அவரு பண்றாரு. சார் நீங்க ஆக்சுவலி அவர் சொல்கிறத நான் எக்கோ பண்ணுறேன். அதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரீஎலெக்ட் ஆனதில்லை. பிக் பிளாக் மார்க் ஃபார் தம். எல்லாரும் திருப்பி திருப்பி பேசுகிறது, எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் இவங்களால வின் பண்ண முடியல, இவங்க வின் பண்ண முடியல. இது எப்படின்னா, அவரை முதல்ல வந்து அவர் கட்டம் சரியில்லைன்னு 2021 வின் பண்ண மாட்டேன்னு சொல்கிற மாதிரி இது ஒரு பெரிய பேச்சு பொருள் ஆயிடுச்சு. இல்ல அது வந்து சூப்பர்ஸ்டிஷன், இது வந்து லாஜிக்கல். இது லாஜிக்கல் சொல்கிறேன். அது ஒரு பேசு பொருள் ஆனதுனாலேயே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுக்கணும். இந்த வாட்டி நம்ம எப்படியா இருந்தாலும் அதை உடைக்கணும், அதை உடைச்சே தீரணும். ரீஎலெக்ஷன்றது எனக்கு இம்பார்ட்டண்ட். நான் வந்து பழைய திமுக இல்லை, இது ஒரு புது. அதனால தான் அவர் வந்து திமுகன்னு சொல்கிறதே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக அரசுன்னு சொல்கிறது இல்லை, திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அந்த ஒரு டேபு அது வந்து அட்டாச் ஆகிருக்கு திமுக கவர்மெண்ட் மேலே. டிஎம்கே கவர்மெண்ட்னு சொன்னால் அது ரீஎலெக்ட் ஆக போகிறது இல்லை. திராவிட மாடல் அரசு இதெல்லாம் வந்து ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 ஸ்டார்ட் பண்ணிட்டார். பிரசாந்த் கிஷோரோட அட்வைஸ் இது மாதிரி அவரை வந்து தலைவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து நீங்கள் தலைவர்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஒரு பிராண்ட் வரணும், ஸ்டாலின். ஸோ திமுக ஆளுங்களே, இது வந்து நிச்சயமாக நடந்த விஷயம், திமுக ஆளுங்களே அவரை வந்து நாங்கள் ஸ்டாலின்னு சொல்ல மாட்டோம், தலைவர்னு தான் சொல்லுவோம்னு சொன்னாங்களாம். தலைவர்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ஸ்டாலின்னு சொல்லுங்கள், ஸ்டாலின் ஒரு பிராண்ட் வரணும். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ இது பிரசாந்த் கிஷோர், இதெல்லாம் நான் வந்து ஐம் நாட் மேக்கிங் இட் அப். ஓகே, திஸ் ஹேப்பன். ஏன்னா இப்பவே தான சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. ஸ்டாலின் தொடர்ந்து தமிழ்நாடு வெல்லட்டும் தான சொல்றாங்க. ஸோ அது ஒரு பிராண்டிங். ரெண்டாவது பிராண்டிங் திராவிட மாடல் அரசு இஸ் அ பிராண்டிங். இன்னைக்கு நம்ம எப்படி மத்தியில் பாஜக அரசு ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு பிராண்டிங் தான் இவங்க கிரியேட். சார் இதை தான் சார் கார்த்தி சிதம்பரம் சொன்னார் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அவரை போய் பிடிச்சி எல்லாரும் போய் சண்டை போனாங்க. அவர் என்ன சொன்னாரு, காமராஜர் ஆட்சின்னு சொல்றீங்க, இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு காமராஜர் யாருன்னு தெரியாது, அவர் ஆட்சி எப்படின்னு தெரியாது. ஸோ நீங்க வந்து உங்க கண்ணுக்கு எதிர இருக்கிற ஒருத்தரை வச்சு நீங்க பிராண்டிங் பண்ணணும். அப்பதான் நீங்க புது ஜெனரேஷனுக்கு அப்பீல் ஆவீங்க. நீங்க வந்து அவர் கடைசியா எப்ப இருந்தாரு, 63ல இருந்தவரை போய் 63, 64ல இருந்தவரை போய் நீங்க வந்து காமிச்சிட்டு என்னோட ஹீரோன்னு சொன்னா எப்படி தெரியும்னாரு. சார் நீங்கள் பிராண்டிங் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறீங்க, நான் ஒரே ஒரு விஷயத்தில் குறுக்கிடுறேன். இன்ஃபேக்ட் விஜய் வந்து அந்த பிராண்டிங்கை சூப்பராக புரிஞ்சிருக்காரு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்து தளபதி விஜய் சம்திங்னு வச்சுக்கலாம், அப்படி ஒரு அர்த்தமும் நம்ம அதுக்கு வைக்கலாம். தமிழக வெற்றி கழகம் மட்டும் இல்லை, ஜனநாயகம் படத்தில் வந்து அவருடைய பேரோ இல்லை வேற என்னமோ தளபதி வெற்றி கொண்டான என்னமோ இருக்குங்கிற மாதிரி அது வந்து. ஸோ இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நான் ராயபுரமில் சில நாட்கள் முன்னாடி மக்களோட பேசிகிட்டு இருந்தேன். எம்சி ரோடில் ஒரு யங் உமன் ட்ரேடர், இந்த படம் வந்து ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, பைரேட்டட் அந்த வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஃபேமிலியை உட்காந்து பார்த்துட்டாங்க, அவங்க விஜய் ரசிகருங்க பார்த்துட்டாங்க. அவங்களே சொல்கிறாங்க, சார் படம் ஃபுல்லாக அரசியலாக தான் இருக்குது சார், ஓட்டு போடுங்க பிரச்சாரம் பண்ணுங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த பிராண்டிங்கு அந்த டைமிங் வந்து விஜய் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்காரு. ஸோ அதை வந்து நம்ம ஃபுல் எல்லா அரசியல் கட்சியிலும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, விஜயோடைய கெஸ்டர்ஸ் இருக்குல்ல, நான் இப்போ அவர் வந்து ஒரு கோயிலில் கீழே விழுந்து கும்புறாரு சார், ஷார்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக கொடுக்குறாரு. அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த கை மட்டும் மேலே போய் உயர்த்துறாரு. இதெல்லாம் நீங்கள் வந்து சினிமாவில் ரிஹர்ஸ் பண்ணி எடுக்கிறது, இங்கே வந்து அவர் ரியல் டைமில் பண்ணணும். அது வந்து அவர் சினிமாவில் 30 வருஷம் இருந்ததுனால அதை புரிஞ்சு அவரால் பண்ண முடியுது. நீங்கள் வந்து அப்புறம் ஐ திங்க் திருச்சியில் ஒரு இடத்துல பேசும்போது எம்ஜிஆரோட ஸ்டாச்சு பக்கத்தில் அந்த கோஆர்டினேஷன்லாம் பர்ஃபெக்ட் சார். அந்த வண்டி வந்து நின்ன இடம், அவர் இப்படி கை உயர்த்துற போது எம்ஜிஆரும் அவங்க கை காமிச்சிட்டு இருக்காரு, அப்படியே சிங்க் ஆகுது. அப்புறம் அந்த கேமரா ஆங்கிளுக்கு அவருக்கு கிளியராக புரியுது. வந்து இப்போது அந்த வேட்பாளர்களை ஒரு ஸ்டார் ஓட்டரை அறிமுகப்படுத்தும் போது எல்லாரும் இப்படி கை காமிக்கும் போது இப்படி காமிச்சாங்க, கீழே இறக்குங்க, மூஞ்சி மறைக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து தெரியும். அதெல்லாம் ரொம்ப சட்டிலாக பண்ணுறாரு. ஐ திங்க் இதெல்லாம் அவரோட அட்வான்டேஜ். அப்புறம் அவரோட சாங்ஸு பெப்பிங்க, அதாவது நீங்கள் எலெக்ஷன் சாங்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும், போடுற ஒவ்வொரு சாங்கும் சார். இல்லை திமுக அதிமுக பிஜேபியோட சாங்ஸ் கூட பெப்பியாக இருக்கு. இதில் இவரே பாடுறாரு வரிகள். அப்புறம் நீங்கள் அவர் ஒரு பெரிய டான்ஸருங்கிறதுனால அவருடைய ஃபேன்ஸ்லாம் அதுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுறாங்க சார். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி, கேமரா ஆங்கிள்ஸ், ட்ரெஸ்ஸஸில் வந்து எந்த கட்சியும் மிஞ்சலை, எல்லாருமே சூப்பராக பண்ணுறாங்க என்னை பொறுத்தவரை. இதில் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்கள் சொன்னது, அந்த ஒரு விஜய் ஓட டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த படம் சொன்னது, இது புதுசு இல்லை சார் தமிழ்நாட்டுக்கு. ஒரு 15 வருஷமாக எம்ஜிஆர் அவர்கள் திமுகவோட கொள்கையை அப்படியே படத்தில் கொண்டு வந்து ஒவ்வொரு வாட்டியும் உதயசூரியன் பின்னாடி பேக் ட்ராப்பில் இருக்கிறதும், அவர் நெத்தி பொட்டில் கூட உதயசூரியன் மாதிரி போட்டுக்கிறதும், பாட்டில் ரெட்டையில் வந்ததும், ஒரு பாட்டில் லெட்டையில் வச்சுன்னு வரதும், இதெல்லாம் வந்து ரொம்ப நாளாக பண்ணுறது. அதை வந்து விஜய் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஒரு பரிமாண வளர்ச்சியாக எடுத்துக்கலாம். சொல்கிறேன்னா ஒரே பாயிண்ட்டு, எம்ஜிஆருக்குலாம் ஒரு கட்சி இருந்தது, பேசுறதுக்கு ஒரு கொள்கை இருந்தது.
விஜய்க்கு அவர் பிராண்ட் தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. அதனால தான் அவரோட பாட்டுலாம் இம்பார்ட்டன்ட் நான் சொல்றேன். அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறது விஜய்ங்கிற ஒரு 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 சிம்பல் தான். விஜய்ங்கிற ஒரு ஐகான் தான். அத வச்சு தான் அவங்க எதுவா இருந்தாலும் பண்ணியாகணும். அண்ணா மாரி கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து இருந்த கட்சியிலேருந்து வராரு எம்ஜிஆர். அவங்களுக்கு ஒரு பெரிய கொள்கை பாரம்பரியம்லாம் இருக்கு. இவங்களுக்கு முதல் முடிவு எல்லாமே விஜய் தான். இல்லை சார், அதை நான் ஜனநாயகம் படத்தை கான்டெக்ட்ல சொன்னேன். இவர் ஜனநாயகம் இல்ல நான் என்னோட இல்ல நீங்க சொன்ன நான் வந்து நான் ஓவராலா அந்த இமேஜ் எவ்வளோ முக்கியங்கிறதுக்கு சொல்ல வரேன். இப்போ நீங்க மத்த கட்சி பாடல்கள்லாம் இருந்தா கூட பீப்பிள் ரிமெம்பர் ஒன்லி விஜய் சாங். நீங்க யாரா இப்ப தெருவுல உள்ளவங்கள கேட்டு ஏடிஎம்கே பாட்டு என்னன்னு சொல்லி கேட்டா சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்ல சான்ஸ் இருக்கு. டிஎம்கேவும் அப்படிதான். குட் பி குட் ஒன். பாப்புலரா இருக்கலாம். பட் மக்கள் மனசுக்கு, இளைஞர்கள் மனசுக்கு டிவியில போடுறது. எனக்கு இன்னும் ஸ்டாலின் வரும்போது அந்த பாட்டு எங்கேயும் போறதில்ல. விஜய் வந்து வரும்போது எல்லா டிவி சேனல்ஸும் பாட்டு போடுறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, சப்கான்ஷியஸா மக்கள் மனசுல ஏத்துறாங்க அத. அவங்களுக்கு பெப்பியா இருக்கு, வியூஸ் கிடைக்குதுங்கிறதுல ஏத்துறாங்கன்ற நான். அது வந்து மத்தவங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் இல்ல மத்த. சார், அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் இஸ் அ ஃபினாமினன். ஆனால் நம்மளால் வந்து அவருடைய ஓட்டு என்னன்றது கணிக்க முடியல. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இது என்னென்னா புஸ்லிங் திங் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து வாக்கு அளிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எல்லாரும் சொல்கிறாங்க டெஃபினட்டாக வரப்போகிறாங்க, எல்லோரும் ஓட்டு போட போகிறாங்கன்னு. நானும் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். எல்லோரும் விஜய்க்கு போட போகிறேன், யங்ஸ்டர்ஸ் எல்லாம் விஜய்க்கு போட போகிறேன்னு தான் சொல்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது ரா ஓட்டாக டிரான்ஸ்லேட் ஆகிற வரைக்கும் இட்ஸ் அ ஓப்பன் கொஸ்டின் தான். அந்த ஓட் இஸ் தட் எனஃப் இஸ் அனதர் பிக் கொஸ்டின். நான் வரேன் சார். எனக்கு கேள்வி இருக்கு உங்கள்கிட்ட. அந்த கொளுத்துற வெயில்ல, அதாவது தமிழ்நாட்டில் இந்த இடத்துல வெயில், அந்த இடத்துல வெயில் கிடையாது. தமிழ்நாடே வெயில் தான். அது நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரை வெயில் மாதிரி வருமா, திருநெல்வேலி வெயில் மாதிரி வருமா, வெள்ளூர் மாதிரி சொல்லுவோம். எல்லா ஊரும் வெயில் கொளுத்துது. அங்கே 4-5 மணி நேரம் வெயிட் பண்ணுறது, துரத்திட்டு ஓடுறவங்களுக்கு 10 நிமிஷத்தில் ஒரு ப்ரீஸ் மாதிரி போய் ஓட்டு போடுறது கஷ்டமா? அது ஏன் நீங்கள் வந்து போவாங்களான்னு எதுக்கு திரும்பி நான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வேர்ல்டு வைட் பார்க்குறேன் சார். அதை இது வந்து ஐ எம் நாட் லுக்கிங் அட் இட் ஃப்ரம் த தமிழ்நாடு எலெக்ஷன் பெர்ஸ்பெக்டிவ். த மோஸ்ட் சீரியஸ் ஓட்டர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே 45 வயசுக்கு அப்புறம் தான். அவங்க வந்து ஒரு 80% ஆஃப் தம் வில் கம் அண்ட் ஓட். அவங்க தான் அவங்களோட ஆவரேஜே ஸ்கூப் பண்ணுவாங்க 70%க்கு. இந்த 18 to 29 வெரி லோ, 29 to 45 ஓகே. இல்லை அவங்களுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் கிடச்சிருக்கு, ஓட்டு போடணுங்கிற கேட்டலிஸ்ட் கிடைச்சாலும் நீங்கள் அது ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் ஹவு மச் இம்பேக்ட் தட் தே கேன் மேக்? 5%, 6%, 7%, நம்பர்ஸ் நான் சொல்றேன். இல்ல அந்த நம்பருக்கு நான் வரல. இல்ல நான் வந்து டோட்டல் நம்பர் சொல்லல. இல்ல நான் ஓவரால் அந்த நம்பர் நான் பேசி ஆகணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து 70s கிட்ங்கிறதுனால டிஎம்கே விஜய் வந்து 70s கிட் வயசு ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். இல்ல நீங்க தான் சொன்னீங்க. Yeah, 6 years. I was 6 years on 75. You are right. Don't worry. Cat is out of the bag. Yeah, correct. 69. I was born on 69. So there is no secret. 69. ஓகே. இந்த எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா கிட்ட டிஎம்கே சஃபர் ஆனாங்க. அது வந்து என்னை பொறுத்தவரை ரியாலிட்டி. கருணாநிதி அவர்கள் அவரோட இது வந்து மைண்டு ஷார்ப்பஸ்ட் இருக்கிறபோது அவர் கவர்மெண்ட்டில் இருக்க முடியும். அவர் பாடம்லாம் கற்றுக்கிட்டு 77 தோக்குறாருல்ல, அதுலேருந்து ஒரு 12 வருடம் அவர் ஆட்சியிலே வர முடியல. அதுக்கு காரணம் வந்து வேரியஸ் ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். இந்திரா காந்தி இறந்தது, அது இது கால்குலேஷனு. பட் இது வந்து உங்களுக்கு இன் ரியாலிட்டி ஸ்கோர் கார்டு தான். ஆமாம். அதே மாதிரி இது வந்து திரும்பியும் ஜெயலலிதா வந்தும் 2016 ஜெயிச்சது. அவங்களுக்கு அதனால அந்த விஜயை பார்த்தோன்னே உள்ளுக்குள்ள, வெளியில் அவர் பேரையே சொல்லலை, ஸ்டாலின் சொல்லலை, உதயநிதி அவர்களும் சொல்லலை. ஆனால் உள்ளுக்குள்ள இந்த கரிஸ்மேட்டிக் லீடர்ஸை பார்த்தா ஒரு பயம். இவங்கள்ட்ட கொள்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திமுக எதிர்ப்பு இருக்குது, எனார்மஸ் பாப்புலாரிட்டி இருக்குது. இது நம்மளை அஃபெக்ட் பண்ணிவிடுமா, நம்மளுக்கு திரும்பவும் வேட்டு வச்சிருமாங்கிற பயம் இருக்குதுங்கிறது நீங்கள் ஒரு ஷார்ட் ஆன்சர். அதான் நான் முதலே சொன்ன மாதிரி தான். அவங்களுக்கு வந்து பயம் டெஃபினட்டாக இருக்கணும். ஏன்னா ஒரு இன்கம்பென்ட் கவர்மெண்ட் ரீஎலெக்ட் ஆகலன்றது ஒரு பிக் பிளாக் மார்க் அவங்களுக்கு. அதை அவங்க வெளில கொண்டு வரணும்னு. இன்கம்பென்ட் கவர்மெண்ட் வரலங்கிறத விட்டுட்டு வராததுக்கு காரணம் அப்போசிஷனில் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இருந்தது, அதே மாதிரி பயப்படுறாங்களான்னு கேட்குறேன். டேக்கிங் எனி சான்சஸ் திஸ் டைம். அந்த ரீசன் தான் ரீஎலெக்ட் ஆக முடியாத சமயம் இருந்தது நமக்கு. ஆன் டாப் ஆஃப் இட் இப்போ ஒரு பாப்புலர் ஆக்டர் வந்திருக்காரு. அவர் நம்மளோட விக்ட்ரி எப்படி நம்ம தட்டி பறிச்சிடுவார்னு ஒரு இன்ஹெரண்ட் ஃபியர் எல்லாருக்கும் இருக்கும் சார். அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ண வரணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போது விஜய் வந்த யாருக்காக வராரு, எதுக்காக வராரு? அவர் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ப்ரொமோட் பண்ணுறாரு சார். அங்கே தான் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா யூ ஆர் வெயிங் ஃபார் தி ஏடிஎம்கே ஓட்ஸ், நாட் ஃபார் தி
ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஏடிஎம்கே டைல்யூட் பண்ணுறீங்க. ஏடிஎம்கே டைல்யூட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு ஃபேவரபுளாக போகிறது அது? சித்து, நீங்க வந்து அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கேவோட அப்ரோச் டுவர்ட்ஸ் விஜய். பேரை சொல்லி இவரெல்லாம் ஒரு பொலிட்டிஷியனா யாரும் சொல்லல. இன்டைரக்ட்டா சொல்றாங்க. உதயநிதி கூட கேம்பெயின்ல மாசம் ஒரு முறை உங்கள வந்து பார்ப்பேன்னு சொன்னாரு பெரம்பூர்ல. அப்படிப்பட்டவர் வேணுமா? ஒரு பண்ணையார் மாரி இருக்கிறவர் வேணுமா? உங்கள எப்ப வேணா பார்க்குற ஆர்டி ஷேர் வேணுமான்னு கேட்கிறாரு. ஓவராலா விஜய் எப்படி திமுக பார்க்குறாங்க? சார் விஜய் எப்படி திமுக எப்படி பார்க்குறாங்கங்கிறது வந்து இது ஒரு ஹைப்போதசிஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன். சார் டிஎம்கே இதில் வந்து டிஎம்கே எம்எல்ஏ எழிலன், டாக்டர் எழிலன் 1000 லைட்ஸ் எம்எல்ஏவுடைய ஒரு ஸ்பீச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவர் ஒரு திமுக மேடையில் என்ன சொல்கிறாருன்னா, இவர்களும் நம்ம தம்பிகள் தான், நீங்கள் எதுக்கு இவங்களை தற்குறின்னு கூப்பிட்டு வந்து ஸோ ஸோ அவர் பேசிக்காக என்ன மீன் பண்ணுறாருன்னா, திராவிடியன் ஐடியாலஜியாக இருக்கிற 2 பார்ட்டிஸோடைய இட் இஸ் தேர் ஃபால்ட் தட் யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு புது சினிமா ஆக்டருக்கு பின்னாடி போயிருக்காங்க, அவங்கள சினிமா ஆக்டர் வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து கவர்றாருங்கிற மாதிரி. ஸோ டிஎம்கேக்கு வந்து ஒரு இன்ஹெரண்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இன்ஹெரண்ட் ஃபியர் இருக்குது தட் நம்ம கட்சியில் இருக்கிறவங்க கூட இல்லை மற்ற நம்ம 2 கட்சியும் சாராதவங்க கூட அவருக்கு பின்னாடி போயிடுவாருங்கிற மாதிரி, நமக்கு அது வந்து நம்மளை அது வீக்கெண்ட் பண்ணுங்கிற மாதிரி, அது அவங்க மூவ்மெண்ட்டே வீக்கெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி பார்க்குறாங்க. எனக்கு நம்ம திராவிடியன் டிஎம்கே கவர்மெண்ட்டில் பார்க்குறோம் ஐடியாலஜி வந்து அவங்க ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. ஆனால் அதில் வந்து நிறையா ஹோல்ஸ் நம்ம பிக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க வந்து மோடி, பிஜேபி, ஆர்எஸ்எஸ்க்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் அந்த மோடிக்கு தமிழ்நாட்டில் என்ட்ரி கொடுத்த ஓபிஎஸ்ஸே அவங்க வந்து எடுக்கிறாங்க. அவங்க வந்து ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸை வந்து நாங்கள் பண்ண கரப்ஷனை வந்து ஸ்ட்ராங்காக டார்கெட் பண்ணுவோம், ஜெயிலுக்கு அனுப்புவோம், ஸ்பெஷல் கோர்ட் செட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க டிவிஎஸ்சியே இன்வெஸ்டிகேட் பண்ணுற ஒரு மினிஸ்டர் வைத்திலிங்கம் கூப்பிட்டு ஒருத்த நாட்டில் உதயநிதி ஸ்டாலின் அவரோட இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போன 2 வாரத்தில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு செந்தில் பாலாஜிக்கு வர அவர் ஒருத்த நாடுக்கு போய் பிரச்சாரத்தில் வைத்திலிங்கம் பிரச்சாரத்தில் கிளியராக மக்கள்கிட்ட சொல்கிறாரு, போன வாட்டி இவர் ஜெயிச்சாரா, ஆனால் அந்த கட்சியில் நின்றுட்டு இருந்தார், இப்போ இந்த கட்சியில் இருக்காரு, ஸோ அவரை நீங்கள் இந்த வாட்டி ஜெயிக்க வைக்கணும், ஞாபகம் வச்சுக்கங்கிற மாதிரி. ஸோ அவங்களுக்கே வந்து அந்த ஒரு அவங்க கட்சியோட இதுலேயே வந்து கிளாரிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஎம்கே ஐடியாலஜி, ஒரு கிராஸ் ரூட் ஐடியாலஜி, அவங்களுடைய பேஸ்மெண்ட் ஐடியாலஜிலேயே வந்து இப்படி ஹோல்ஸ் இருக்கிற போது தே ஆர் வரிட் தட் யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை அவங்க கட்சிக்காரங்களே வந்து அந்த ஃப்ளூயிட் ஐடியாலஜினால விஜய் பக்கம் போயிடுவாருங்கிற மாதிரி பயப்படுறேன். ஒரே ஒரு கொஸ்டின், நம்ம வந்து இவ்வளோ நேரம் பேசிட்டோம், ஆனால் நம்ம வந்து பிரைம் அனதர் சிஎம் கேண்டிடேட்டை பற்றி பேசவே இல்லை. அதுதான் நம்மளோட ப்ராப்ளம். ரொம்ப நேரம் விஜய் எடப்பாடியார் இடையில நம்ம எடப்பாடி நம்ம அடுத்தது வரப்போகிறோம், தனி டாப்பிக்கில் வரப்போகிறோம், ஏடிஎம்கே பற்றி தனியாக பேச போகிறோம். நம்ம ஒரு ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். இதில் நம்ம வந்து நான் இது எதில் முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, விஜய் யாருடைய வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு இதுதான் நீங்கள் எலெக்ஷனோட முடிவு நிர்ணயிக்கும்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஏடிஎம்கே பற்றி பேசாமல் இருந்தாலும் ஊமக்குத்து அவங்களுக்கு தான் விழுது. அவர் ஏடிஎம்கே ஓட்ஸ் தான் வளைக்க பார்க்குறாரு. அதாவது ஏடிஎம்கே நிறுவனர் எம்ஜிஆர் மட்டும் இல்லை, அவங்க தொண்டர்கள் மட்டும் இல்லை, அவங்க கொள்கைகளே அவர் ஃபாலோ பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒரு சென்ட்ரிசம், மத்திய பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க, ஏழை மக்களுக்கு நாங்கள் இது செய்கிறோம்னு சொல்லுவாங்க, ரொம்ப கொள்கையை பற்றி அலட்டிக்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து கையில் எடுத்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இப்போ எனக்கு என்ன தோணுது, அவர் ஏடிஎம்கே தலைவர் ஆயிருக்கலாம். சார் ஏடிஎம்கேவுடைய ஒரே கொள்கை வந்து திமுக எதிர்ப்பு, அதை வந்து அவர் கையில் எடுத்திருக்காரு. அப்புறம் இந்த திமுக எதிர்ப்புக்கான அந்த அறுவடையை எடப்பாடியால செய்ய முடியல, என்னால் முடியும், ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி எனக்கு கரிஸ்மா இருக்குன்னு நினச்சி வந்திருக்கிறாரு. அதுதான் அவரோட அரசியல் முதலீடுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன் சார், இந்த கேள்வி 2 பேரும் சொல்லிட்டீங்கன்னா இந்த செக்மெண்ட் நம்ம முடிச்சிடலாம். இப்போ நிறைய நான் எடிட்டர்ஸ்க்கெலாம் பேசுகிறேன், இப்போ நான் டிபேட்டுக்கெலாம் போகும்போது நான் ஜென்ரலி என்னோட வியூ உங்களுக்கு தெரியும். பட் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அவங்க சர்வேலாம் எடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் பேஸ் பண்ணி விஜய் இஸ் அஃபெக்டிங் டிஎம்கே மோர்ங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்ல முடியும் அப்படின்னு ஒருத்தர் எனக்கு சொன்னார். அவர் இதில் அவங்களுக்கு கிறிஸ்டியன் ஓட்ஸே எடுத்துக்குங்க, அது முஸ்லீமோட கொஞ்சம் சைஸபிள், நிறைய பேர் டிக்ளேர் பண்ணாத கிறிஸ்டியன்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் சில டிஸ்ட்ரிக்ஸில் வந்து அவங்க முடிவுகளையே டிட்டர்மின் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. அவங்க சாலிடாக விஜய்க்கு போடுவாங்கன்னு நினச்சி தான் இப்போ எப்பொழுதும் இந்த கிளர்ஜி கிட்ட, கிறிஸ்டின் கிளர்ஜி கிட்ட ஒரு இது பண்ணுவாங்க, கேம்பெயின் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க ராஜ்யசபா எம்பி மூத்த வழக்கறிஞர் வில்சன், நீ சர்ச்சுக்கு போனாலும் கிறிஸ்டின் ஓட்டு எங்களுக்குங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸ்டாலினும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டு அவங்களோட அந்த ப்ரீஸ்டோடலாம் கை கோத்துட்ருக்காங்க, செர்மன்ஸ் கொடுக்குறாங்க. பப்ளிக்காக நீங்கள் சர்ச்சில் வந்து விஜய்லாம் ஒரு பின்னாடி போகாதீங்க, நீங்கள் வீணாக போயிடுவீங்கன்னு இளைஞர்கள்ட்ட சொல்கிறாங்க. அதனால் இந்த இளைஞர்கள் பற்றி ஒரு கவலை அவங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. அது விஜய் எடுத்துகிட்டு போகிற வாக்குகளை பற்றி ஒரு கவலை இருந்துகிட்டு இருக்குது.
அப்புறம் வந்து அவங்க கிரானுலர் டேட்டா பூத் வழியெல்லாம் போகும்போது ஒரு அளவுக்கு தான் நீங்கள் வந்து அவங்க அந்த ஏடிஎம்கே வாக்கள் எடுக்க முடியும். ஏன்னா அவங்க 2024 லோக்சபா எலெக்ஷனில் ஸ்டேக்ஸே இல்லாத எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்கள் வாங்கினாங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, நல்ல கேண்டிடேட்ஸ் கிடையாது, செலவும் பண்ணல. எடப்பாடி சும்மா ஒரு பேருக்கு பிரச்சாரம் பண்ணார், அதுக்கே 1 கோடி கிடச்சிருக்கு. இழக்கிறதுக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை. அதனால காய்ச்ச மரத்தை தான் கல்லடி போடுன்னு சொன்ன மாதிரி திமுக கிட்ட இருந்து விஜய் நிறையா பறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திமுக கேம்பு ஜிட்டரியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை முடிச்சுக்கணும். ஸோ நான் முன்னமே சொன்ன மாதிரி we are come back to the சரி, முன்னமே சொன்னதுங்கிறது வந்து இல்லை இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரியவே வராது. அதனால நீங்கள் இப்பயே சொல்லுங்க. இல்லை ஃபுல் சர்க்கிள் வந்துட்டோன்னு சொல்ல வரேன். என்னென்னா டிஎம்கே வந்து ரொம்ப abundantly being cautious. அவங்களுக்கு ரீஎலெக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங் எல்ஸ். அதனால தான் 23-24 பார்ட்டி அலையன்ஸ், அதனால தான் இந்த பிராண்டிங், அதனால தான் இந்த கில்லிங் இன் சைலன்ஸ். விஜய் அவங்க கில்லிங் இன் சைலன்ஸ் தான் பண்ணுறாங்க. தே வில் நாட் டாக் அபவுட் இது ரவீந்திர துரைசாமியோட ஃப்ரேஸ் மாதிரி அவர் சொல்லலாம். பட் ஆனால் பேசிக்கலி இது வந்து எல்லாரும் பேசுறது தான். இது ஒன்றும் பெரிய ட்ரேட்மார்க் யாருக்கும் கிடையாது. கில்லிங் இன் சைலன்ஸ்ன்றது வந்து எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க யூஸ் பண்ணுறது. ஸோ அவங்க பேசாத இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அரௌண்ட் த வேர்ல்டு. நீங்கள் அவரை பற்றி பேசினா அவரை தூக்கி விட்டுருவீங்கன்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் 2021 அன்புமணி வந்து ஸ்டாலினோட 1-on-1 இன்டர்வியூ கேட்டார். அப்போ என்ன சொன்னாங்க அவங்க, நீ முதல்ல உதயநிதியோட பேசிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். என்னன்னா நீ அவர் லெவல் தான், நீ ஸ்டாலின் லெவல். கமலஹாசன் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு 2021 கமலஹாசன் பற்றி ஸ்டாலின்ட்ட கேட்கும்போது சீரியஸான கட்சியை பற்றி பேசுங்கன்னாரு. ஆனால் கமலஹாசனை டீல் பண்ணுற மாதிரி விஜயை டீல் பண்ண முடியும்? டீல் பண்ண டெஃபினட்டாக முடியாது. அதனால தான் abundantly being cautious. கமலஹாசன் பார்த்து அவங்க பயப்படலை. கமலஹாசன் பார்த்து ஏன் பயப்படலை அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அவருக்கு ஒரு பர்டிகுலர் செக்ஷன், பர்டிகுலர் ஏரியாவில், ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் மயிலாப்பூர், கோயம்புத்தூர், அந்த மாதிரி ஸ்ரீநகர், அந்த இடத்துல நிறைய நீங்கள் ஓட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவர் எங்கெங்கெல்லாம் நல்ல ஓட்டு வாங்கியிருக்காரு, எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்காரு. அப்சல்யூட்லி. அது வந்து ஒரு அஃபினிட்டி. அவங்க எல்லாரும் நம்ம ஆளுன்னு போட்டாங்க. அது அது ஒரு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ். பட் அவங்க வந்து அது ஒரு த்ரெட்டாக பார்க்கல. விஜயை டெஃபினட்டாக ஒரு த்ரெட்டாக பார்க்குறாங்க. ஏன்னா அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, ரஜினிகாந்த் அவர்கள் தான் இப்போ இன்றைய வரைக்கும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். ஆனால் அவருக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டார் விஜய். நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரஜினி ஸ்டில் தி சூப்பர் ஸ்டார். பட் ரொம்ப கிட்ட வந்துட்டார். அந்த மாதிரி ஒரு ஆக்டர் இது வரைக்கும் திமுக சந்தித்தது இல்லை. கமலஹாசன் சந்திச்சிருக்காங்க, விஜயகாந்த் சந்திச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே தான் அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நீங்கள் யார் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பிலோ த பெல்ட் போய் அடிக்கிறாங்கன்னு போய் பாருங்கள் எலெக்ஷன் கேம்பெயினில். அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ அதனால விஜய்னால திமுகவுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. பாதிப்பு இருக்குது, பெரிய பாதிப்பு கிடையாது. அதிக பாதிப்பு ஏடிஎம்கே டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். செங்கோட்டையனை இவ்வளோ பிலோ த பெல்ட் போய் அடிக்க வேண்டிய நெசசிட்டியே கிடையாது எடப்பாடியாருக்கு. அது ஒரு that sums up the entire election in my view. செங்கோட்டையனை இந்த மாதிரி ஒரு செங்கோட்டையன் அவர்களை இந்த மாதிரி ஒரு பிலோ த பெல்ட் போய் காரணம் தோல்வி பயன்றீங்க. நான் போய் எடுத்துன்னு வந்தேன்ற மாதிரி ஆல்மோஸ்ட் ஒரு விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துறாரு கொடநாடு கேஸ்க்கு. இல்ல அதுக்கு நீங்க அதை யாருமே கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அதன் மூலமா என்ன சொல்ல வரீங்க? தோல்வி தவிர்க்க முடியாதுன்னு ஏடிஎம்கே தெரிஞ்சுச்சு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே is at a disadvantage in this election and they are scared. ஓகே சரி சார், இதில் 2 விஷயம் இருக்குது. 2026 எலெக்ஷன் ஒன்று இருக்குது. ரெண்டாவது வந்து டிஎம்கே ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் ஒரு பேஸு அது ஒன்று இருக்குது. பிகாஸ் என்னை பொறுத்தவரை டிஎம்கே வந்து இந்த எலெக்ஷன் தோத்தாலும் அது நடக்குமான்னு நம்ம பார்க்கணும். ஆனால் டிஎம்கே இந்த எலெக்ஷன் தோத்தாலும் டிஎம்கே வந்து நாசமாக போகாது. ஏடிஎம்கே தோத்தா கண்டிப்பாக ஏடிஎம்கே வந்து கண்ணா பின்னமாக போயிடும். ஸோ டிஎம்கே வந்து இந்த எலெக்ஷன் என்னை பொறுத்தவரை 2 விதத்தை பார்க்குறாங்க. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் ஆட்சியை பிடிக்கணும், நம்ம பேசியிருக்கோம் ஆன்டி இன்கம்பன்சி அவங்க பீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அவங்க குளோபல் பாலிடிக்ஸை பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். நேபாளில் நடக்கிறது, இல்லை ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் நடக்கிறது, யங்ஸ்டர்ஸ் வந்து டிஸ்கார்ட் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணி நேபாளில் ஒரு யங் கவர்மெண்ட் பவருக்கு வருது. ஸோ இவங்க பார்க்குறாங்க. எனக்கு இவங்க விதைச்சது இவங்க சோ பண்ண தானே இவங்க ரீப் பண்ணுறாங்க. இப்போது காலேஜ் பாலிடிக்ஸ் தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து இட் இஸ் நவ் கம்மிங் டு பைட் தம் பேக்குங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா யங்ஸ்டர்ஸை why are they moving towards விஜய்? நம்ம வந்து இந்த ஆட்சியில் நம்ம கட்சியில் வந்து நம்ம கழகத்தில் வந்து நம்ம எங்கே குறை வச்சிருக்கோம் இவங்களுக்காகங்கிற மாதிரி இவங்க பார்க்குறாங்க. ஸோ 2 விதத்தில் பார்க்குறாங்க. ஒன்று 2026 எலெக்ஷன் வின் பண்ணணும், டிவிக்கு என்ன இம்பாக்ட் பண்ணார். ரெண்டாவது வந்து திமுக அடிப்படையில் விஜய்
விஜயோட கட்சினால என்ன பாதிப்பு வரும், அது லாங் டேர்ம் பாதிப்பு வருமா இல்லை ஷார்ட் டேர்ம் பாதிப்பு வருமா, அதுக்கு என்ன மாதிரியான சேஞ்சஸ் நம்ம பண்ண வேண்டி இருக்குங்கிற மாதிரி பார்க்குறாங்க அவங்க. வெரி குட் பாயிண்ட். அதாவது இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட ஃபியூச்சரில் வந்து உதயநிதிக்கு வந்து விஜய் ரைவலா ஒரு கிரெடிபிள் ரைவலா வந்துடக்கூடாதுங்கிற பயம். பட் பேலன்சிங் எக்ஸாம்பிள் எக்ஸலண்ட். நானும் சின்ன பாயிண்ட் ஒன்று ஆட் பண்ணிடுறேன் இதில். விஜய் இந்த முறை அவர் எதிர்க்கட்சி தலைவராகவோ சிஎம்ஓ ஆகாட்டாலும் அவர் 2031 ஒரு போர்ட்டன்ட் ஃபோர்ஸாக வருவார்னு டிஎம்கே நினைக்கிறாங்க. அது வந்து எந்த விதத்தில் வருவார்னு தெரியாது. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு ரீஅலைன்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் இன் தமிழ்நாடு நடக்க போகுது, நிச்சயமாக நடக்க போகுது. அதுக்கு டிஎம்கே இஸ் ப்ரிப்பேர்ட் நவ். வெரி குட் சார். அதாவது திமுகவோட ப்ரொஃபஷனலிசம் அதுதான். இந்த எலெக்ஷன் ஜெயிச்சாலும் ஃபியூச்சர்லேயும் நம்ம ரெடியாக இருக்கணும். டிஎம்கேவோட எலெக்ஷன் மிஷினரி வந்து ஒரு கார்ப்பரேட், ஒரு ஜைகாண்டிக் கார்ப்பரேட், அப்சல்யூட்லி பெஸ்ட்டு. ஏன்னா எஸ்ஐஆரில் அவங்க எடுத்த முயற்சிலாம் நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் பேசினாங்க, வேற லெவல். அந்த ப்ரொஃபஷனலிசத்துக்கே அவங்க ஜெயிக்கலாம், இந்த எலெக்ஷனை ஜெயிக்கலாம்னு சொல்லலாம். நேபாளில் அவர் கன்வென்ஷனல் பாலிடிக்ஸ் பண்ணல. பாலேந்திர சிங் வந்து சோஷியல் மீடியா வழியாக தான் இன்ட்ராக்ட் பண்ணார், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுக்கல. அவர் வந்து மேயர், காத்மாண்டு மேயராகி இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். அது கூட வந்து தமிழ்நாடு எலெக்ஷனில் அந்த மாதிரி நடக்கும்னு சொல்ல மேபி ஒரு இண்டிகேட்டர் இப்போ யங் ஓட்டர்ஸ்லாம் எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னு. நேபாள் மட்டும் இல்லை, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், வேறு நிறைய கண்ட்ரீஸில் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. எனக்கு ஒரு கான்ட்ரரி வியூ இருக்குது அதில். நேபாள் இஸ் அ ஸ்மால் கண்ட்ரி, வி cannot extrapolate that to a country like India which has got diverse, and India has at least Tamil Nadu or anywhere in India நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த caste issues are big. நேபாளில் அந்த மாதிரி கிடையாது. அதனால் நேபாளையும் நம்மளையும் ஈக்குவேட் பண்ண முடியாது. நேபாள் உலகத்திலே உள்ள இந்து கண்ட்ரி, இப்போ காஸ்ட் இஷ்யூ அங்கேயும் இருக்கு பெருசா. இல்லை கேஸ்ட் இஷ்யூனா நீங்கள் நினைக்க எக்ஸாக்ட்லி, பிகாஸ் நம்ம பேச மாட்டேன்றோம் நிறைய. ஆனால் அது வந்து ஒரு எலெக்ஷனில் முக்கியமான ஃபேக்டர், எலெக்ஷனில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுவும் நீங்கள் கொஞ்சம் போக போக சிட்டிலேருந்து உள்ளே போக போக இது நம்ம ஆளு அப்படின்ற தமிழ் படத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதில் காஸ்டே இல்லைன்னு சொல்லுவார். ஆனால் அந்த கடைசியில் ஒரு சொல்லுவார், எல்லாரும் வந்து இது நம்மால் இது நம்மள்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிம்பு ஒரு படம் நடிச்சார் அதே பேரில். நீங்கள் பாருங்க, உங்களோட ஜென்ரேஷன் பேசுறீங்க, நாங்கள் எங்களோட ஜென்ரேஷன் சார். ஏன் ஜென்ரேஷன் சார், 80s படம் சார் அது. நானும் பார்த்தேன். நீங்களும் பார்க்கலாம், பார்க்கக்கூடாதுன்னு பார்க்க கிடையாது. ஸோ ஃபைனலாக வந்து நான் என்ன சொல்ல, இது வந்து ஒரு சென்டென்ஸில் நாங்கள் சம பண்ண போகிறோம். எங்களோட எதிர்பார்ப்பு என்ன, எப்படி நடக்கும்னு சொல்ல போகிறோம். ஐ வில் பில்ட் த கேட் ஃபர்ஸ்ட். நான் வந்து 71க்கு அப்புறம் திமுக பவரை ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ண போகிறது இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலில் கண்டினியூ பண்ணுறதுக்கான நம்பிக்கையை மக்கள் கொடுப்பாங்க. நான் சீட்லாம் சொல்லல, ஓட் பர்சன்டேஜ் வந்து நீ வந்து உனக்கு எங்களோட ஆதரவு இருக்குன்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமியோட ஏடிஎம்கேவுக்கு ஒரு பெரிய எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 80 சீட் 90 சீட் வாங்கினா கூட ஆட்சியை பிடிக்கலைன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிறது அவங்க டிஎன்ஏல கிடையாது. 5 வருஷம் எதிர்க்கட்சியாக இருந்துச்சு, திரும்பி ஆட்சிக்கு வரணும், டெண்டர் விடணும், கான்ட்ராக்ட் எடுக்கணும், இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆசை. அது நடக்கலைன்னா என்ன ஆகுங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. அஃப்கோர்ஸ் பக்கத்தில் எலிஃபென்ட் இந்த ரூம் பிஜேபி. ஸோ இதுதான் என்னுடைய இன்னி தேதியில் என்னோட எதிர்பார்ப்பு 2026 எலெக்ஷன் குறித்து. சார் உங்களுக்கு சொல்லுங்கள் சுரேஷ் சார், அடுத்து நான் சிந்திட்டு கேட்டு இந்த செஷன். என்னுடைய வியூ மோரல்லஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இருக்குது. இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. எடப்பாடியார் இஸ் அ ஃபைட்டர். ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு கேம்பெயினிங் எனக்கு தெரிஞ்சு யாரும் பண்ணதில்லை. ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. பட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து இட்ஸ் அ டிஃபிகல்ட் எலெக்ஷன் ஃபார் ஏடிஎம்கே. no matter what people say polls, I don't believe in any of those polls. இந்த சைட்லையும் சரி அந்த சைட்லையும் சரி DMK has an advantage because of all these things they are done. அந்த பிராண்டிங் எல்லாம். விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஆல்வேஸ் பிலீவ்ட் விஜய் திருப்பி நடிக்க போகிறாரு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் 4 வருஷம் அட்லீஸ்ட் 4லேருந்து 6 படம் நடிப்பார். 2031க்கு திருப்பி வருவார்னு தான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன். சில பேர் வந்து 20% வரைக்கும் பட் வந்து 2031 விஜய் இருக்கிறதுக்கு, விஜய் களத்தில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெஃபினட்டாக ஒரு சிக்னிஃபிகன்ட் பர்சன்டேஜ் வாங்குவார்னு தோன்றுறது. டிஎன்ஆர் என்னால் அவ்வளோ முன்னோக்கி பார்க்க முடியல. ஸோ நான் 2026 மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயும் வந்து எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. என்னை பொறுத்தவரை எலெக்ஷன் இஸ் டூ க்ளோஸ் டு கால். டெஃபினெட்லி டிவிக்கு வந்து ரொம்ப ஒரு ஹிஸ்டாரிக்கான ஒரு பர்சன்டேஜை போல் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப கிளியராகவே சைன்ஸ் வருது. எனக்கு நான் ஒரு ஃபியூ கான்ஸ்டிட்யூன்சிஸ் நான் சுற்றி பார்த்துருக்கேன். மக்கள்கிட்ட தொடர்ந்து கொஞ்சம் லாங்கர் என்ன சொல்கிறது, யாருக்கு ஓட் பண்ண போகிறீங்கிற மாதிரி கேட்காம என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு, எதை நோக்கி நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குற போது அவங்களுடைய அடிப்படை இஷ்யூஸை வந்து ஒரு புதுசாக வரவர் வந்து சால்வ் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு அப்படி எதிர்பார்க்குறாங்க. அவங்க மேலே பார்க்குறாங்க.
இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி, வெரி குட் இண்டிகேட்டர்ஸ் மாதிரி பேசுகிறோம். ஆனால் நம்ம விஜய் ஓட ஓட்டர்ஸ், விஜய்க்கு ஓட் பண்ணுறவங்க வந்து பப்ளிக் ஹெல்த், பப்ளிக் எஜுகேஷன் பற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை டெஃபினெட்லி டிஎம்கே அலையன்ஸ் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஓட் ஷேரில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எலெக்ஷன் எந்த பக்கம் திரும்பும் அப்படிங்கிறது தெரில. ஹங் அசம்பிளின்னு பேசுகிறாங்க, எனக்கும் அப்படி போகுங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். எனக்கும் திரு சுரேஷ் அவர்களுக்கும் வந்து கிளியர் கட்டாக டிஎம்கேக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் கிடச்சணும்னு தோணுது. சித்தை பொறுத்த வரைக்கும் ஹங் அசம்பிளிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, விஜய்க்கு ஒரு ஹிஸ்டாரிக் பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்க சொல்லாது. அதாங்க, அதுதான் இந்தியா, அதுதான் தமிழ்நாடு, டைவர்சிட்டி ஆஃப் ஒப்பீனியன்ஸ். மக்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மும்மூர்த்திகள் நாங்கள் கூப்பிட்றோம், நீங்கள் டாம் டிக் ஹேரி அதை பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் பேசுகிறத பாருங்கள். ஏன்னா எங்களுக்கு வந்து எந்த அலிஜியன்ஸ், பார்ட்டி அலிஜியன்ஸ் கிடையாது. we are all interested in elections, எலெக்ஷன் ஜங்கீஸ்னு நீங்கள் எங்களை சொல்லலாம். தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.